அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய வழக்குல தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தார்கள். இந்த நிலையில் அவரை 3 நாள் காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணைக்கு மேற்கொண்டு வருகிறார்கள். அவரது மனைவியிடம் நேற்று விசாரணை நடைபெற்றது. அதே போல தற்போது நுங்கம்பாக்கத்தில் கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மைதீனுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் தயாரித்து அமீர் இயக்கிய இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்தில் மைதீன் துணை நடிகராக பணியாற்றியிருந்தார். ஜாஃபர் சாதிக்கை 3 நாள் காவல் எடுத்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இவரது வங்கி பரிவர்த்தனையிலும் அந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றது தொடர்பாக இவரிடம் விசாரணை நடத்துவதற்காக தற்போது இவரை சம்மன் கொடுத்து வரவேற்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.